அதுக்காக நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது ஒரு விஷயம் கேளுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை நான் எதுவும் சொல்ல விரும்பலை. உங்கள் இஷ்டம். வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, நான் பார்க்க புரியுதுங்களா? அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கலராமல் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? எனக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் எனக்கு கொடுங்க சொல்லி ஆர்டர் வந்துச்சு, அந்த இது பேக் செட் பேக் இன்சூரன்ஸ் சொல்லி ஆர்டர் வந்துச்சு. நான் எதுவுமே பண்ணலை. நம்ம ஊரை நம்பி வந்துட்டீங்க, நம்ம மக்கள் ஆகிட்டீங்க. தெளிவாக பேசுகிறேன். நீங்கள் என்கிட்டவாது சொல்லியிருக்கலாம், உறுதியாக சொல்லியிருக்கலாம், ஐயா நான் இங்கே தான் பண்ண போகிறேன், நீங்கள் கிட்ட வந்து பண்ணி கொடுங்கன்னா இவ்வளோ தொலை இவ்வளோ ஆயிருக்காது. நீங்கள் என்கிட்ட ஒத்துக்கிட்டு யாரோ சொன்ன யார் சொன்னான்னு எனக்கு தெரியாது, ஏதோ பேச்சு கேட்டுக்கிட்டு பண்ணுறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா என் ஊருக்கான பதிவு மட்டும் தான் எனக்கு சுடுகாடு இறந்தவர் பேரில் ஆதார் கார்டோ இல்லைனா இல்லை ஓட்டர் ஐடியோ இல்லை ஏதாவது நாங்களே கிட்ட வந்து வச்சுட்டு போகிறோம். இல்லைனா வேறு எங்கேயாவது பக்கத்து பஞ்சாயத்தோடு பதிக்கலாம், தப்பு கிடையாது. இது மல்ல விட பூந்த மக்கள் பதிக்கலாம். நான் அப்படியே ஊர்வலமாக இட்டுட்டு வரேன், நம்ம போகலாம், நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டு வரலாம். நான் உங்களுக்கு விரோதி நான் கிடையாது, நீங்கள் எனக்கு விரோதி கிடையாது. உங்களை கெடுக்கணுன்றது என் நோக்கம் கிடையாது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒன்று இப்போ வந்துருக்காங்க, தம்பி நான் பார்த்ததில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்கன்னா அபத்தமான வேலை பண்ணுறீங்க. இவ்வளோ ஜனத்தை நடு ரோட்டில் 4 மணி நேரமாக நிற்க வச்சுருக்கீங்க. இதுக்கு உண்டான விளைவுகள் மொத்தம் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி நான் சொல்ல விரும்பலைங்க, நான் மறைமுகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்னு நாங்கள் பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் ஓரமாக இல்லைங்க, ஓரமாக அவங்க செத்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணணுன்றக்காக இந்த பிரச்சனை பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வாழறவங்க நல்லபடியாக நிம்மதியாக வாழணும். எல்லா ஆதரவும் கொடுத்தாரு, ஏடிப்பள்ளி நம்ம தொந்தரவு கொடுக்குறாரு. நான் வரேன் ஐயா, இதே போனாங்க அவர் சரின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வேலை பண்ணுறாங்க. என்ன சந்தேகம், யாரோ இது ஆக்சுவலாக உள்ள தொடர்பு பண்ணுறாங்க. வேண்டாம், அழகாக நான் யாரையா போன இதே போ நந்தே வரேன். நான் கொஞ்சம் மேலே அடங்க போகிறேன். தயவு செய்து இல்லைன்னா